शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பர தருவாய் ஞானமும் செல்வமும் நீரே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. அழகன் என்ற கர்வத்தால் என்னை அவமதித்த நீ உன் அழகு முழுவதையும் இழந்து அவலட்சண பிறவியாவாய். குரூர ரூபமாக நீ மாறுவாயாக. அக்கா, நமது நாதன் நம்மை விட்டு பிரிந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. இன்று வருவார் நாளை வருவார் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து கண்களும் பூத்துவிட்டது. எவரெவரையோ அனுப்பி நமது கணவரை தேடச் செய்தோம். பலன் இல்லை. நவக்கிரக நாயகர்கள் கூட நம்மில் ஒருவனை காணவில்லையே என்று கவலைப்பட்டதாகவும் தெரியவில்லை. அதனால் நாமே நம் நாயகனை தேடிச் செல்வோம். ஆளுக்கு ஒரு பக்கமாக திசையெங்கும் சென்று பார்ப்போம். முனிவரே, நாரத முனிவரே, முனிவரே. யார்? அஸ்வினியா? மாமுனிவரை வணங்குகிறேன். தீர்க்க சுமங்கலி பவா. அவரே எங்களோடு இல்லாத போது அவர் கட்டிய மாங்கல்யத்தை மட்டும் சுமந்து கொண்டிருப்பதில் என்ன பயன்? தன்னொளி வீசும் சந்திரதேவன் எங்கள் வாழ்வின் ஒளியை பறித்துக் கொண்டாரே. மன்மதனுக்கு குடையாக விளங்கி மங்கையரை விரகத்தீயால் மூழ்க வைக்கும் அவர் தன் மனைவிகளான எங்களுக்கே அந்த நிலையை ஏற்படுத்திவிட்டார். அவன் எவரும் தன்னை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு குகையில் மறைந்து கொண்டிருக்கிறான். முனிவரே, எந்த குகையில் மறைந்திருக்கிறார் என்றாவது சொல்லிவிட்டு செல்லுங்கள். நாராயணா நாராயணா, கந்தமாதன மலையில் ஒரு குகை, அங்கேதான் ஒளிந்து கொண்டிருக்கிறான். தங்கள் அழகிய திருமுகம் காணாமல் எங்கள் மனம் தவித்துக் கொண்டிருப்பது தங்களுக்கு தெரியாதா? பாருங்கள் சுவாமி, பாருங்கள். கர்வம் கொண்ட எவராயினும் அதனால் ஏற்படும் கர்ம பலனை அனுபவித்தே தீர வேண்டும். இதை உலகிற்கு உணர்த்தவே உன்னை இவ்விதம் ஆளாக்கினோம். இருப்பினும் நீங்கள் யாவரும் செய்த பூஜையை மனமுவர்ந்து ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு அடையாளமாக சந்திரனுக்கு அருள் புரிகிறோம்.
அஸ்வினி, விநாயக பெருமானே, மீண்டும் என்னை பூரண ஒளியோடு பிரகாசிக்க செய்துவிட்டீர்கள். தங்கள் தரிசனம் பெற்றவர்களின் வாழ்வு என்றென்றும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் என்பதை உணர வைத்து விட்டீர்கள். எங்கள் மங்கள வாழ்வை என்றென்றும் நிலை பெறச் செய்த பெருமானே, அருள் புரியுங்கள். சந்திரா, மூன்றாம் பிறையாக உன்னை காண்பவர் வாழ்வு உயரும் என்று எந்த ஈசனிடம் வரம் பெற்ற நீ, நான்காம் பிறையாக விளங்கும் சதுர்த்தி நாளில் என்னிடம் சாபம் பெற்றாய். ஆகையால் அந்த நாளில் உன்னை பார்ப்பவர்களும் அதனால் ஏற்படும் தோஷத்தை அடைவார்கள். இருப்பினும் நீங்கள் யாவரும் எம்மை பூஜித்து அருள் பெற்ற இந்த நாள் ஆவணி மாத பூர்வபட்ச சதுர்த்தி நாளானதால் அந்த நாளில் என்னை பூஜிப்பவர்கள் அந்த தோஷம் நீங்க பெறுவார்கள். சங்கடங்களை அறுக்கும் சதுர்த்தி ஆனதால் இது சங்கடஹர சதுர்த்தி என்று பெயர் பெறும். விநாயக பெருமானே, நாராயண. நாராயண. வாழ்க சனீஸ்வரன் வாழ்க. நவக்கிரக நாயகர்களில் வலிமை வாய்ந்த நாயகன் வாழ்க. நீலாரஞ்சனம், சமாபாசம், ரவிபுத்திரம், யமாக்கிரஜம், சாயா மார்த்தாண்டம், தம்னமாமை சனீஸ்வரம் என்னும் தோத்திரத்தால் துதிக்கப்படுபவனே வாழ்க. ஆஹா, மகிழ்ந்தேன் நாரதரே, மகிழ்ந்தேன். நீர் எமது பெருமையை புரிந்து கொண்டதற்காக மகிழ்ந்தேன் நாரதரே. சனீஸ்வரா, உனது பெருமையை உணராதவர்கள் யார் இருக்கிறார்கள்? வினையின் விளைவை விதி என்ற பெயரால் தருபவனே நீ அல்லவா? ஒருவன் செய்யும் பாவங்களின் விளைவை வாழ்வின் பாடங்களாக தருபவனே நீ அல்லவா? உண்மைதான் நாரதரே, உண்மைதான். வான மண்டலத்தில் வகுக்கப்பட்டிருக்கும் மேஷம் முதலான 12 ராசிகளில் நவக்கிரகங்களான 9 கோள்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவற்றில் இந்த சனீஸ்வரின் சஞ்சாரத்தை மட்டும்தானே அனைவரும் அச்சத்தோடு கவனிக்கிறார்கள். இருக்காதா? ஒரு ஜாதகனுக்கு ராசி மாற்றம் ஏற்படும் போது நவக்கிரகங்களில் ஒரு வீட்டில் அதிக காலம் தங்குபவனே நீதான். அது மட்டுமல்ல, அந்த ஜாதகனுக்கு நல்ல பலனையோ தீய பலனையோ அதிக காலம் தருபவனும் நீ அல்லவா? 7.5 ஆண்டுகள் ஒருவரை பீடிப்பதால் 7.5 நாட்டு சனி என்று பெயர் பெற்றவன் அல்லவா நான்? ஆமாம் ஆமாம். ஒரு ராசியில் முதல் வீட்டில் நீ அமரும் போது முதற்கட்டமாக 2.5 ஆண்டு காலங்கள், அதற்கடுத்தபடி ஜென்ம ராசியில் 2.5 ஆண்டு காலங்கள், அதற்கடுத்தபடி பாதசனியாக 2.5 ஆண்டு காலங்கள், ஆக மொத்தம் 7.5 ஆண்டு காலங்கள். இப்படி நீ நிதானமாக மெதுவாக நகர்வதால் தான் உனக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு. அதையும் நான் அறிவேன். நாரதரே, நீர் என்னை பாராட்டுகிறீரா அல்லது கேலி செய்கிறார் என்றே புரியவில்லை. முடவன் என்ற திருநாமம் கூட எனக்கு உள்ளது. அதனால் என்ன? அதனால் ஒன்றுமில்லை. பெயரில் என்ன இருக்கிறது? உனது புகழே நீ ஒருவரை பிடித்து ஆட்டும் ஆட்டத்தில் தானே இருக்கிறது. அதனால் தானே உலக மக்கள் யாவரும் சனி பார்வையா என்று நடுங்குகிறார்கள். உன் கருணைக்காக ஏங்கி உன்னையே நினைத்து துதிக்கிறார்கள். இவை அனைத்தும் பரமேஸ்வரனை பணிந்து நான் பெற்ற வரங்கள் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? சனீஸ்வரா, இப்போது உன் பார்வை எங்கே போய்கொண்டிருக்கிறது? அதை அடியேன் அறியலாமா? திரிகால ஞானியான தங்களிடம் மறைக்க முடியுமா? விநாயகரை பிடிக்கத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன். என்ன, விநாயகரையா? ஏன்? வரம் தந்த பரமனை பற்றி இப்போதுதான் புகழ்ந்து கொண்டிருந்தாய். அதற்குள் அவரது மகனையே பிடிக்கப் போகிறேன் என்கிறாயே. அந்த பரமேஸ்வரனையே என்னை கண்டு பயந்து ஓடச் செய்தவன் அல்லவா நான்?
7.5 நாழிகை எனக்கு பயந்து ஒரு குகைக்குள் ஒளிந்து கொண்டிருந்தார் என்றால் பாருங்களேன். அதை கண்டு வியந்துதானே எனக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கினார். அதென்னவோ உண்மைதான். சர்வேஸ்வரனுக்கு பிறகு சனீஸ்வரன் தானே உண்டு. இருந்தாலும் இறைவனின் குமாரனையே பிடிப்பது முறையா என்று. நாரதரே, உலகிலும் யாரொருவர் தோன்றியிருந்தாலும் சில காலம் எனது ஆளுகைக்கு கட்டுப்பட வேண்டியவர்கள் தான். அதன்படி விநாயகரை பிடிக்க வேண்டிய நேரம் இது. சனீஸ்வரா, 7.5 ஆண்டு காலங்களா? இல்லை இல்லை, சிவனாரின் மகன் அல்லவா, அவ்வளவு காலம் அவரை பிடிக்க மாட்டேன். வாரம், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் என்ற பஞ்சாங்க கணக்கில் திதியை பிரதானமாக கொண்டு 7.5 திதி காலம் மட்டும்தான் பிடிக்கப் போகிறேன். வருகிறேன். நாராயண நாராயண. ஞானத்தின் வடிவாக விளங்கும் ஐங்கர பெருமானி, நாங்கள் 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 64 கலைஞானம், 96 தத்துவம் என்ற யாவும் பயின்றாலும் வாழ்க்கைக்கு அடித்தளமாக விளங்கும் சில கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை. தாங்கள்தான் அதை புரிய வைக்க வேண்டும் பெருமானி. கேள்விகளும் ஒரு வகையில் வேள்விகள்தான். சந்தேகம் என்ற விறகுகளை கேள்வி என்ற நெருப்பில் எரித்தால்தான் தெளிவான விடை என்ற அவியுணவை பெற முடியும். கேளுங்கள். பூமியை விட கனமானது இது. ஒரு தாயின் கர்ப்பசுமை. ஆகாயத்தை விட உயர்ந்தவர் யார்? தந்தை. வெளியில் செல்பவனுக்கு எது துணை? அவன் கற்ற கல்வி. வீட்டில் இருப்பவருக்கு எது துணை? அன்பான மனைவி. வயது முதிர்ந்தவருக்கு எது துணை? பெற்றெடுத்த பிள்ளைகள். இறந்துவிட்ட பிறகு எது துணை? அவன் வாழும்போது செய்த தானம். உலகம் எதனால் நிலை பெற்றிருக்கிறது? தர்மத்தால். உலகம் எதனால் துன்பப்பட்டிருக்கிறது? அச்சத்தால். அச்சம் கோழைத்தனத்தின் அடையாளம். எதைக் கண்டும் என்ன நேர்ந்தாலும் ஒருவன் அச்சப்படக்கூடாது. அச்சத்தை பற்றி தாங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முற்றும் துறந்த முனிவரான எங்களுக்கு அச்சம் என்பது ஏது? பற்றை அறுத்தவர்களுக்கு பயம் ஏது? சனி பகவான் சிரிப்பல்லவா இது? ஆமாம், சனியின் பார்வைப்பட்டால் நம் வாழ்க்கை பெரும் துன்பத்திற்காளாகிவிடும். வாருங்கள், நாம் எல்லோரும் ஓடிவிடுவோம். நான் வரமாட்டேன். விநாயகர் பெருமானி, சொன்னால் கேளுங்கள், வாருங்கள், ஓடிவிடுவோம். நான் வரமாட்டேன். சரி, நீங்கள் இங்கே இருங்கள், நாங்கள் போகிறோம். வரும். அடடா, பற்றை அறுத்தவர்களுக்கு உற்ற வினையை எதிர்கொள்ளும் பொறுமை இல்லையே. முற்றும் துறந்தவர்களால் அச்சத்தை துறக்க முடியவில்லையே. விநாயக பெருமானே, யார்? நவக்கோள்களில் மிகவும் வலிமை வாய்ந்தவன். அந்த மும்மூர்த்திகளையும் தொடர்ந்து சென்று பிடித்து அவர்களை கதிகலங்கச் செய்தவன். 7.5 ஆண்டுகள் நான் ஒருவனை பட்டிக் கொண்டால் அவன் செய்த தீவினைகளின் விளைவை எல்லாம் அனுபவித்தே தீர வேண்டும். அடேங்க அப்பா, அறிமுகம் மிகவும் பலமாக இருக்கிறதே. பேசாமல் கட்டேயம் கூறுவதற்கென்றே ஒருவனை நீ அழைத்து வந்திருக்கலாம். என்னை பற்றி தெரியாதவர்கள் எவருமே இல்லை. சின்னஞ்சிறு பிள்ளையான உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை. அதனால் தான் இதையெல்லாம் கூறினேன். இன்னும் நீ உன் பெயரை கூறவில்லையே. சனி என்பது எனது பெயர். ஈஸ்வரன் என்பது எனக்கு கிடைத்த பட்டம். ஆகையால் என்னை எல்லோரும் சனீஸ்வரன் என்றே அழைப்பார்கள். என் தந்தையார் ஒருவர்தான் ஈஸ்வரன், மகேஸ்வரன், சர்வேஸ்வரன், நாகேஸ்வரன், பரமேஸ்வரன், ஜெகதீஸ்வரன் என்றெல்லாம் பக்தர்கள் அவரை துதிப்பார்கள். அந்த மகேஸ்வரனை ஈஸ்வரியை விட்டு பிரிந்து 7.5 நாட்கள் பிரிந்திருக்கும்படி செய்ததால் அவரே வியந்து எனக்கு அளித்த பட்டம்தான் சனீஸ்வரன். ஓ, நீ அவ்வளவு சக்தி படைத்தவனா? அது என்ன, 7.5 நாட்கள் மட்டும்தான் பிரித்ததாக சொல்கிறாய்? மானிடரை 7.5 வருடங்கள் பிடிப்பேன். கிண்ணரர், கிம்புருடர், கந்தர்வர், யட்சரர்கள் ஆகியோரை 7.5 மாதங்கள் பிடிப்பேன். தேவர்கள், முனிவர்கள் ஆகியோரை 7.5 வாரங்கள் பிடிப்பேன். மும்மூர்த்திகளை மட்டும் 7.5 நாட்கள் பிடிப்பேன். அப்படியானால் என்னை? எனக்கு ஈஸ்வர பட்டம் தந்த சர்வேஸ்வரனின் மைந்தன் அல்லவா தாங்கள்?
அதனால் தங்களை 7.5 நாட்கள் மட்டும்தான் பிடிப்பேன். என்று என்னை பிடிக்கப் போகிறாய்? இன்று இங்கேயே இப்பொழுதே. இப்படி திடீரென்று வந்து சொன்னால் எப்படி? முன்னதாகவே வந்து தெரிவித்தால் உன் வருகையை எதிர்பார்த்திருந்திருப்பேனே. இந்த சனீஸ்வரன் யாருக்கும் முன்னறிவிப்பு கொடுத்து விட்டு போய் பற்றுவதில்லை. தாங்கள் இறைவனின் குமாரன் ஆயிற்றே என்பதால் இதையெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஆஹா, எவ்வளவு கருணையுள்ளம் உனக்கு! இப்படிப்பட்ட உன்னை மக்கள் பழிக்கிறார்களே. தாங்களாவது அதை உணர்ந்திருக்கின்றீர்களே, அதுவே எனக்கு போதும். சனீஸ்வரா, சொல்லுங்கள் பிரபு. மகேஸ்வரியான என் தாயார் பிள்ளை இன்னும் வரவில்லையே என்று வருத்தப்படுவார். அதனால் நீ என் முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதி வைத்துவிடு. அன்னையாரிடம் அதை காட்டி 7.5 நாட்கள் மட்டும் நான் வரமாட்டேன் என்று கூறி விடை பெற்றுக் கொண்டு வந்து விடுகிறேன். தாயின் சேலை தலைப்பை பிடித்து திரியும் பிள்ளையாயிற்றே என்பதால் ஒரு நாள் அவகாசம் தருகிறேன். தாங்கள் சொன்னபடி எழுதிவிட்டு செல்கிறேன். நாளை தயாராக இருங்கள். அடடா, இந்த அளவிற்கு நீ என்னை விட்டு கொடுத்ததே பெரிய விஷயம் அல்லவா? தவறாமல் இங்கேயே வந்து காத்திருப்பேன். என் முதுகில் எழுத. நாராயண நாராயண. இந்த சனீஸ்வரனுக்கு என்ன துணிச்சல்! தனக்கு வரம் தந்த பரமேஸ்வரரின் மைந்தர் என்பதை கூட நினைக்காமல் அவரையே பிடிக்க வந்து விட்டானே. அதனால் என்ன? அவன் தன்னை பிடித்து விடாதபடி தந்திரமாக பேசி அவனை திருப்பி அனுப்பி விட்டாராமே. அதனால் என்ன பயன்? நாளை வருகிறேன் என்று அவர் முதுகிலேயே எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறானே. அப்படியானால் அந்த சனீஸ்வரன் மீண்டும் திரும்பி வருவானா? விநாயக பெருமானை பற்றிக் கொள்வானா? இந்த கேள்விகளுக்கு விடை அந்த விநாயகருக்குத்தான் தெரியும். பிரபு, அந்த சனீஸ்வரன் சற்றும் இரக்கம் இல்லாதவன். தங்களை பற்றி கொண்டால் என்ன பாடுபடுத்துவானோ என்று அச்சமாக இருக்கிறது. சனீஸ்வரன் வரும்போது நீங்கள் வழக்கம் போல் ஓடிவிடுங்கள். பிரபு, சனி பார்வையில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தானே எல்லோரும் ஓடினோம். தாங்கள் என்னவென்றால் அவர் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஓடுவதால் மட்டும் நம்மை தேடி வரும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முடியுமா என்ன? ஒன்று அதை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும், அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் போகலாம். நாங்கள் வருகிறோம். சரியாக சொன்னீர்கள் பிரபு. எவராக இருந்தாலும் அவர்கள் செய்த தீவினைகளின் விளைவுகளை எல்லாம் அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். அதை தரக்கூடிய இந்த சனியின் பிடியில் அவர்கள் அகப்பட்டே தீர வேண்டும். உண்மை உண்மை. ஆனால் ஒரு சந்தேகம். என்ன? வினைகளே இல்லாத ஒருவனுக்கு அதன் விளைவுகள் மட்டும் எப்படி ஏற்படும்? யாரை சொன்னீர்கள்? என்னைத்தான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நான் அன்னை பராசக்தியால் உருவாக்கப்பட்டவன். நீயே நேற்று சொன்னது போல் நான் சின்னஞ்சிறு பாலகன். எனக்கு வினைகள் ஏது? அதென்னவோ உண்மைதான். ஆனால் யாராக இருந்தாலும் அவர்களை ஒருமுறை பிடிக்க வேண்டும் என்பது தங்கள் தந்தையார் விதித்த விதி. வினைப்பயன் எதுவும் இல்லாததால் தங்களை நான் பிடித்தாலும் துன்புறுத்த மாட்டேன். அடடா, எவ்வளவு உயர்ந்த உள்ளம்! எனக்கு அது போதும். அது சரி, என்னை எப்போது பிடிக்க போகிறாய்? தாங்கள் தானே இன்று வந்து பிடித்துக் கொள்ளும்படி நேற்று உங்கள் முதுகில் எழுதச் சொன்னீர்கள். ஆமாம் ஆமாம், அதை மறந்தே விட்டேன். சனீஸ்வரா, நீ ஒரு வார்த்தை சொன்னால் அதிலிருந்து மாற மாட்டாயாமே, அப்படியா? என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? வாய் தவறி ஒரு வார்த்தை கூறிவிட்டால் கூட அந்த வார்த்தையிலிருந்து மாற மாட்டேன். உண்மையாகவா சொல்கிறாய்? ஏன் இப்படி உங்களிடத்தில் ஒரு சந்தேகம்? நான் அதை சோதித்து பார்க்கலாமா? தாராளமாக சோதிக்கலாம். எங்கே என் முதுகில் என்ன எழுதியிருக்கிறாய் என்பதை படி. இன்று போய் நாளை வருகிறேன். இதில் ஒன்றும் மாற்றமில்லையே. நன்றாக பார்த்து படி.
நானே என் கையால் எழுதியதாயிற்றே, எப்படி மாறும்? சரியாகத்தான் படிக்கிறேன். இன்று போய் நாளை வருகிறேன். அப்படியானால் சரி, புறப்படு. என்ன சொல்கிறீர்கள்? நீதானே சொன்னாய் இன்று போய் நாளை வருகிறேன் என்று. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாலும் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம், விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே ஒரு கொம்புடனே இரு செடி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் வேழமுகா நான் மறை போற்றும் ஐங்கர உருவே அருமுகன் போற்றும் எழுகடல் வடிவே என் திசை நவக்கோள் நீயே. ஜெய் ஜெய் கணபதி, ஜெய் ஜெய் கணபதி, ஜெய் ஜெய் கணபதி, ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாலும் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம், விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே